என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை சதுர்த்தி மற்றும் தேய்பிறை பஞ்சமியினுடைய இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியை கொண்டு உன்னை காண வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே வாழ்க்கையில் வெற்றி என்பது நமக்கு எட்டா கனியாக மாறிவிட்டது. எப்பொழுது நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று யோசித்தே நமக்கான பாதி நேரங்கள் கழிந்து விட்டது. இனிமேலும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று குழம்பிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை கொண்டு வருகின்ற இந்த தாயை நீ ஒருபொழுதும் தள்ளிவிட்டு விடாதே. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது, இதிலிருந்து நீ என்னவெல்லாம் பெறப்போகின்றாய், இனி உன் வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறும் என்பதில் எல்லாம் என் பிள்ளை நீ மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். எதிர்பாராத நேரமும் எதிர்பாராத தருணமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அதனை நான் உறுதியேற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் தராமல் நான் போய்விடுவேனா? எந்த நேரம் உனக்கு என்ன தர வேண்டும் என்பதில் நான் அதிக கவனத்தோடு இருக்கும் பொழுது அதை உன் வாழ்க்கையாக்காமல் நான் சென்று விடுவேனா என்ன? நிச்சயமாக ஒரு பொழுதும் என் பிள்ளைக்கு காயங்களை கொடுக்காமல் உனக்கான நிறைவான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்து உனக்கான பெருமகிழ்ச்சியோடு உன்னை என்றும் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்க உன் அம்மா நான் வந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் நடக்கலாம். ஆனால் நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அவர்களை இந்த வாழ்க்கையில் யாராலும் அசைத்து விட முடியாது. என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்றிடத்தான் போகிறாய். ஏனென்றால் உனக்கு வெற்றி செய்தியினை கொண்டு வந்து இந்த நல்ல நாளில் உன் இல்லத்தின் வாசலில் நிற்பது இந்த வராகி நான் என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. மற்றவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் தருவது எல்லாமும் உன்னை எந்த அளவிற்கு நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதில் நீ உறுதியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். யாருக்காகவும் நாம் இங்கே பிறக்கவில்லை, யாருக்காகவும் இங்கு நாம் வாழ வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. நீ உனக்கான இந்த நல்ல வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாலே போதும். வேறு யாராலும் உன்னை அசைத்து பார்த்து விட முடியாது. உன்னுடைய நம்பிக்கை, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல சந்தர்ப்பங்கள் என்று இவை எல்லாமுமே எந்நாளும் உன்னை பெருமகிழ்ச்சியோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் தோல்விகளை கண்டதாக நினைத்து மனம் வெதும்பினாயோ அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியையும் நீ உறுதி செய்யத்தான் போகின்றாய். உன் முன்னால் நின்று உன்னை கேலியும் கிண்டலும் செய்தவர்களும் உன் முன்னால் நின்று உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்தவர்களும் இனிமேல் உன் பக்கமே வந்துவிட முடியாதபடிக்கான அத்தனை நிலையும் உன்னை வந்து சேரும். இவர்களால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத உயரத்திற்கு நீ செல்லத்தான் போகின்றாய். இந்த வாழ்க்கை உன்னை அப்பேற்பட்ட உயரத்திற்கு அழைத்து சென்று விடத்தான் போகின்றது. நல்ல நேரமும் நல்ல மாற்றங்களும் ஒருவருக்குள் வரும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுத்துவிடும். இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் பட்ட வேதனைகளும் உனக்கு ஒரு நொடியில் காணாமல் போகும்படி இந்த வாழ்க்கை அத்தனை பெரிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் இருக்கிறார்கள், யார் இல்லை, நம்மோடு யார் பயணிக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ தேடிக்கொண்டும் கவலைப்பட்டும் கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான நன்மைகளையும்
உனக்கான நம்பிக்கைகளையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகிறேன். இந்த நொடி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கொடுக்க வேண்டும். இந்த நொடி இனி உனக்கான நல்ல திருப்பத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்துவிட வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் நம்முடைய மனது நம்முடைய வெற்றியை இலக்காக நோக்கியதாக இருக்க வேண்டும். இந்த வெற்றியை என்றுமே உனக்கு உறுதி செய்வதாக இருக்க வேண்டும். நல்ல மாற்றத்தை கொடுத்து நல்ல திருப்பத்தை கொடுத்து எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்த நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒரு நாளும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு நீ நல்ல நிலைக்கு இந்த வாழ்க்கையை கொண்டு சேர்ப்பாயானால் அம்மாவினுடைய அன்பினை உன்னால் நிச்சயமாக முழுமையாக உணர்ந்திட முடியும். உன்னை தேடி யார் வருகிறார்கள், உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் எதை யார் நடத்துகிறார்கள் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். அது மட்டுமல்ல, நீ இழந்து விட்டதை எல்லாம் மீட்டுவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையையும் நீ உனக்குள் பெற்றுக்கொள்வாய். உன் முன்னால் இருந்து உனக்கு வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுத்த சில மனிதர்களினுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் இன்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தால் நம் நிலை என்னவாக மாறும் என்று, இன்னொருவரின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தால் நாம் என்னவாவோம் என்பதனை இந்த வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதனை என் பிள்ளையே, எதற்கெடுத்தாலும் நம்மை கலங்கடிப்பதும் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களின் வாழ்க்கையை சோதனைக்குள் ஆளாக்குவதும் இவர்களுக்கு வேடிக்கையாக இருந்து விட்டதல்லவா? அதனால்தான் துன்பங்கள் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அதை இவர்கள் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. கொடுப்பதே அவர்களாக இருக்கும் பொழுது அதற்கு அவர்கள் கவலைப்பட முடியுமா? ஆனால் அதே நேரத்தில் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றியும் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷமும் உன்னை தேடி வரும் பொழுதுதான் அவர்களுக்கு வேதனை வந்தது. அதே நேரத்தில் துன்பங்களும் துயரங்களும் அவர்கள் வாழ்க்கையை ஆட்டி படைக்கும் பொழுதுதான் அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணரத் தொடங்கினார்கள். நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா? அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் வரை அதில் என்ன இருக்கிறது என்பது இவர்களுக்கு புரிவது கிடையாது. அதே நேரத்தில் தனக்கு அந்த கஷ்டம் திரும்ப வரும் பொழுது தான் மற்றவர்களுக்கு செய்தது என்னவென்பதனை இவர்கள் உணரும் பொழுதுதான் வாழ்க்கை இவர்களுக்கு உச்சகட்ட வேதனையை கொடுக்கும். தான் செய்தது தவறு என்பதனை அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும். அதனால் எந்த நிலைக்கும் கலங்காதே. யார் என்னவானார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. ஒருவன் துன்பத்தை அனுபவிக்கிறான் என்றால் அது அவர்கள் மற்றவர்களுக்கு செய்த பாவத்தின் பலன் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து விட்டால் போதும். எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை துன்பப்படுத்த நினைக்கும் பொழுது இவர்களுக்கு வராத வேதனை தனக்கு வரும் பொழுது வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நாம் கண்டுகொள்ளாமல் செல்வதுதானே நல்லது. நம்மை வேண்டும் என்றே இவர்கள் காயப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். உன்னிடத்தில் இருந்து அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொண்ட பிறகு இவர்கள் இதனை செய்ததுதான் இங்கு நம்மால் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே. எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் சர்வ நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளையே, அப்படியாகிவிட்டதே இப்படியாகிவிட்டதே என்று சொல்லி வருத்தப்படுவதை முதலில் நிறுத்து. தாயானவள் இருந்து ஆசீர்வதிக்கின்ற உன் இல்லம் எந்த பிரச்சனையை உனக்கு கொடுத்தாலும் அது இந்த தாயானவளினுடைய கவனிப்பில் இல்லாமல் நடக்காது. ஏதாவது ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பிக்கையை கொடுக்கவும் தான் அது நடந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னுடைய இந்த புரிதல் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த வாழ்க்கையின் மீது நிச்சயமாக கொடுக்கும். உன்னுடைய இந்த புரிதல் இனி இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்கு கொடுக்கும். அதனால் எதையுமே நினைத்து நீ சட்டென்று மனம் உடைந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமான காரணங்களை நீ உணர்ந்து விட்டாலே போதும்.
உன்னோடு நான் இருப்பதையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். உனக்காக எதையும் செய்ய நான் வருவதையும் உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். அம்மாவினுடைய கவனம் இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்கவில்லை. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள். அது போதும். வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டிய கட்டாயமில்லை. நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும். அத்தனை மாற்றங்களையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நடத்தி விடுவேன். அத்தனை திருப்பங்களையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும். இனிமேல் எந்த சூழ்நிலையும் உன்னை வாழவிடாமல் செய்ய வேண்டும் என்றால் அது இந்த வராகி என்னை தாண்டியதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அம்மாவின் அன்பு என்றென்றும் உன்னை தொடரும் வரை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். யாரெல்லாம் உன்னை அளவைக்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன் கண்ணீரை காண துடித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய மகிழ்ச்சியை மிக பெரும் பரிசாக நாம் கொடுக்க போகிறோம். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் இவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று. முன்னேற்றத்தை அடைகின்றவன் எவனொருவன் அடுத்தவனையும் முன்னேற்ற நினைக்கிறானோ அவனினுடைய முன்னேற்றம் மட்டும்தான் அங்கு உறுதியாக நிற்கும். எப்பொழுது நாம் முன்னேறிவிட்டோம், இனி எவனும் முன்னேறிவிடக்கூடாது என்று ஒருவன் நினைக்கின்றானோ அவன் அருகில் நிற்கின்றவர்கள் நிச்சயமாக நல்ல நிலையை அடைவார்கள். இவர்கள் தான் இருந்த இடத்தை விட்டு நிச்சயமாக ஒருபடி கீழே இறங்குவார்கள் என்பதனை மறந்து விடாதே. நல்லதை நினைத்தால் ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய விருப்பமில்லை என்றாலும் பரவாயில்லை. ஒரு பொழுதும் கெடுதலை செய்துவிடக்கூடாது. ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கினையும் செய்துவிடக்கூடாது. நம்பிக்கையோடு நான் இருந்து நான் நடத்துகின்ற இந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வரக்கூடிய நாட்களை நீ உணர்வதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வதும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை உன்னிடத்தில் தந்துவிடும். எப்பொழுதும் போல அம்மா சொல்லிவிட்டு செல்கிறாள் என்று என் பிள்ளை யோசிக்காதே. நான் நடத்துவதை உன் வாழ்க்கையில் நடத்தப் போவதையும் உனக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். எதிர்பாராத நேரங்கள் உனக்கு வேண்டுமானால் இந்த வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று நினைத்து நீ துன்பப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்கு தருவதும் எப்பொழுதும் போல உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் மிக பெரிய மருந்தாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன தந்து விட்டது என்பதனை நினைத்து வருத்தப்படாமல் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. நான் அல்லவா உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் எடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விடுவேனா? எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் என்பது உன் மனதில் நிச்சயமாக நீங்காத விஷயமாக இருக்கட்டும். வராகியினுடைய அன்பினால் ஒருவருக்கு நல்லது நடக்குமே தவிர ஒரு பொழுதும் யார் வாழ்க்கையிலும் எந்த தீமைகளும் நடந்து விடாது. உன்னை தேடி வந்து நான் உருவாக்கிய இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கானதாக மாறக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. சுற்றி இருப்பவர்களின் சூழ்ச்சிகள் எல்லாம் விலகி இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்ற நேரம். உன்னால் நிச்சயமாக அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் என்னிடத்திலிருந்து உன் வெற்றியை நிச்சயமாக உன்னால் உறுதி செய்ய முடியும். என் மீது கொண்ட நம்பிக்கையை ஒரு பொழுதும் பின்வாங்காமல் இரு.
நடப்பதை நீ கண்கூடாக காண்பாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.